ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தையால் வானத்தையும் வையத்தையும் படைத்த பரமபிதாவே, கால நிறைவிலே வார்த்தை மனு உருவாக்கி மாம்சமும் இரத்தமும் கொண்டவராக எங்கள் மத்தியிலே வாசமாயிருந்த இயேசு சுவாமி, பரிசுத்த ஆவியானவரே, உமது அசைவாடுவதலால் வார்த்தை மனு உருவாக்கி கன்னியின் உதரத்திலே கருவாக்கி எங்கள் மத்தியிலே இம்மானுவேலாக இறைமகனாக வாழ்ந்த இயேசுவை இந்த நேரத்திலே நாங்கள் ஆராதித்து போற்றி போழ்கின்றோம். இயேசுவே இறைமகனே, தெய்வீக வார்த்தையானவரே, இதோ இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது வார்த்தை எங்கள் இதயத்துக்குள்ளே உயிர் தரும் ஊற்றாக பொங்கி பொங்கி எழுங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தெய்வமே, இதோ இந்த நேரத்திலே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். உமது பாதத்திலே அமர்ந்து உம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தரும் வார்த்தை நீர்தாம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தான் உள்ளது ஆண்டவரே. யாரிடம் போவோம் அப்பா, யாரிடம் போவோம்? இயேசுவே, உம்மையன்றி யாரிடம் போவோம்? இயேசு சுவாமி, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உமது வார்த்தையில் வாயிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வோம் என்ற விசுவாசத்தோடு உயிரளிக்கும் உமது வார்த்தையை, சுகப்படுத்தும் உமது வார்த்தையை, கட்டி எழுப்பும் உமது வார்த்தையை, பலப்படுத்தும் உமது வார்த்தையை இந்த நேரத்தில் இந்த அடிமையின் வாயில் வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உமது வார்த்தை இருபுறமும் கருக்கு வாய்ந்த பட்டயம் போல் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சம்மட்டி போன்ற உமது வார்த்தையினாலே, அக்கிரி போன்ற உமது வார்த்தையினாலே இந்த நேரத்தில் இதயங்களை நீர் சந்தித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, மனிதனை போஷிப்பது வயல்வெளியிலே விளைகின்ற தானியங்கள் அல்ல சுவாமி, ஆனால் உமது வார்த்தையினால் என்று நாங்கள் கண்டுகொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும்படியாக அதிகாலை வேளையிலே நாங்கள் எழுந்து உம்மை மன்றாடவும் தொழுது கொள்ளவும் வேண்டும் என்று கற்பித்தீரே. இதோ உமது வார்த்தையை வழங்கும், உமது வார்த்தையை வழங்கும். வார்த்தையை மனு உருவாக்கி உமது உதரத்திலே சுமந்து இந்த உலகத்துக்கு ஈண்டெடுத்து கொடுத்த பரிசுத்த மாதாவே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தை வழிபாடு முழுவதும் உமது பரிந்துரைக்குள்ளாக நாங்கள் வைக்கின்றோம். எங்களுக்காக திருமகனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசும் நல்ல தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மரியாள் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இப்பொழுது நான் இறை செய்தியை வழங்குகிறேன். மரியாள் பரிசுத்த ஆவியின் ஆலயம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, அருள் நிறைந்த மரியாளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள், கனிகள், கொடைகள் எல்லாவற்றாலும் அந்த மகளை அவர் அழகு செய்து தன்னுடைய திருமகன் அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக, ஒரு ஆலயமாக மரியாளை ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார். அவளை, மரியன்னையை, மீட்பரின் தாயாவதற்குள்ள எல்லா தகுதிகளையும் ஆண்டவர் தாமே பொழிந்து அவளை பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக, திருமகன் இயேசு கிறிஸ்து குடிகொண்டிருக்கிற ஒரு வாசஸ்தலமாக ஆண்டவர் அவரை ஏற்படுத்தினார். இப்பொழுது அந்த அன்னை எப்படி தேவாலயமாக திகழ்கின்றாள் என்று இறைவார்த்தின் அடிப்படையிலே நாம் சிந்திப்போம். நாம் எப்படி அந்த அன்னையைப் போல ஆண்டவருடைய ஆலயமாக திகழ வேண்டும் என்று சொல்லியும் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகின்றோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு மீட்பை கொண்டு வந்தது யாரு? இயேசு. அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்கு மீட்பை கொண்டு வந்தது இயேசு. மீட்பை கொண்டு வந்த இயேசுவை நமக்கு கொண்டு வந்தவர்கள் மரியன்னை. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப மீட்பின் சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அதிலே எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதிலிருந்து நாம் கடந்து வருவதற்கு முன்பாக, இயேசு இந்த உலகத்திலே மீட்பின் பரம ரகசியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதனாக பிறந்த அந்த நிகழ்ச்சியில் இருந்து மீட்பை அவர் தன் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிற அந்த நிகழ்ச்சி, அதன் பிறகு பரிசுத்த ஆவியானுடைய வருகை, எல்லாத்தையும் நம்ம அப்படியே சற்றே அலசி பார்த்தோம் என்றால், இயேசு எப்படி மீட்பை கொடுப்பதற்கு நமக்கு ஒரு ஒப்பற்ற தனிநிகரற்ற ஒரு மீட்பராக இருக்கின்றாரோ, அதே போல் அவரோடு இணைந்து பரிசுத்த மாதா உபரட்சகியாக, மீட்பருக்கு அடுத்த துணை மீட்பராக இருக்கிறதை நாம் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். முதலாக மீட்பின் பரம ரகசியம் நிறைவேறுவதற்காக கால நிறைவிலே கடவுள் கபிரியேல் தூதரை இந்த உலகத்திலே மீட்பருக்கு தாயாகும் ஒரு மகளை கண்டுபிடிக்கும்படியாக அனுப்புகின்றார். அப்பொழுது கபிரியேல் தூதர் இறங்கி வந்து கன்னிமரியிடம் அவர்களுடைய ஒப்பந்தத்தை கேட்கின்றார். கேட்ட மாத்திரத்திலே, நீர் மீட்பரின் தாயாவதற்கு விருப்பமா என்று சொல்லி கபிரியேல் தூதர் அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி கிடக்கின்றார், காத்து கிடக்கின்றார். அப்பொழுது மரியாள் என்ன சொல்கின்றாள்?
இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி மீட்பரை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகின்ற அந்த முதல் படியிலே மீட்பருக்கு தன்னுடைய உதரத்திலே அவள் இடம் கொடுக்கின்றாள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து 30 ஆண்டுகள் மறைந்த ஜீவியத்தை வாழ்ந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 30 ஆண்டுகள் மறைந்த ஜீவியத்திற்கு பிறகு அவர் பொது பணியிலே இறையாட்சியின் நற்செய்தியை போதித்து மீட்பின் ரகசியத்தை மக்களுக்கு போதிக்க அவர் தொடங்குகின்ற அந்த நாட்களிலே அங்கே மரியன்னை அவளுடைய பொது பணியை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சியிலே மரியன்னை மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி அங்கே கானா ஒரு திருமணத்திற்கு மரியன்னை அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் இயேசுனுடைய சீடர்களும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்தார்கள். நமக்கு தெரியும் அந்த செய்தி. அந்த திருமணத்தின் பொழுது ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி மரியன்னை சொல்ல, இயேசு இன்னும் காலம் நிறைவேறவில்லை என்று சொன்னாலும் தாயினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு புதுமையை ஆண்டவர் ஆற்றி இவர்தான் உலக மீட்பர் என்று சொல்லிய அந்த நிகழ்ச்சியையும் தொடங்கி வைக்கிறார்கள். இப்போது இரண்டாவது கட்டத்திலே, முதல் கட்டத்திலே இயேசு உருவாக தன்னுடைய உதரத்தில் இடம் கொடுக்கிறார்கள். மீட்பின் சரித்திரத்தில் இரண்டாவது கட்டத்திலே பொது பணியிலே ஆண்டவர் இறங்கும் பொழுது அங்கே மரியன்னை இடைப்படுகிறார்கள். மரியன்னையினுடைய முயற்சியினாலும் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் சொன்ன மாத்திரத்திலே அவர் செய்ய ஆரம்பிக்கின்றார். அங்கே இரண்டாவது கட்டமும் நிறைவேறுகின்றது. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ஒரே கொடுக்கின்றார். மாதா தன்னை தான் பெற்றெடுத்த அந்த மகனை சிலுவையிலே சொல்லுனா வேதனை, அகோர வேதனைகள் அனுபவிக்கிறதை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அனுபவித்து அவர் உயிர் விடுகின்ற வேளையில் தன்னுடைய உள்ளத்திலே அந்த வேதனைகளை எல்லாவற்றையும் தாங்கி ஒரு உபரட்சகியாக இயேசுவோடு கூட மீட்பின் அந்த பரம ரகசியத்தை நிறைவேற்றுகின்றாள். இப்போ மூன்றாவது கட்டத்துல நம்ம மாதாவை பார்க்கின்றோம். நான்காவதாக இயேசு விண்ணேற்பு அடைந்த பிறகு நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் எப்பொழுதும் உங்களோடு தங்கியிருப்பார், அவர் வல்லமையின் ஆவியானவர், தேற்றுகிறவர், துணையாளர், நான் சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் அறிவுறுத்துவார் என்று சொல்லி இயேசு சுவாமி வாக்குத்தத்தம் கொடுத்து சென்றார். அந்த வாக்களித்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் பணி 1 அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்திலே பரிசுத்த மாதாவும் அப்போஸ்தலர்களும் இயேசுவின் தாயோடும் மற்றும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடுமாக 120 பேர் அங்கே காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே மரியாள் மிகுந்த முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த 4 கட்டத்திலும் மீட்பரை உலகத்திற்கு கொண்டு வர கருதாங்கி அந்த நிகழ்ச்சியிலும் பொதுப்பணியினுடைய தொடக்கத்திலும் சிலுவையிலே அவர் உயிரை கொடுத்து நம்மை மீட்ட மாத்திர அந்த நேரத்திலும் இறுதியாக பெந்தகோஸ்தே நாளினுடைய ஒரு புது படைப்பின் அந்த நாளிலும் மீட்பின் நிறைவிலே மரியன்னையை நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாதாவுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது மிகையாகாது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த 4 கட்டத்திலே நம்ம மாதாவை பார்க்கிறோம். எப்படி மாதாவை ஆண்டவர் தயாரித்துக் கொண்டு வந்தார் என்று சொல்லி இப்ப நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, காலம் நிறைவேறிய பொழுது பாவத்திலே ஊறி கிடந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு கடவுள் ஒரு மீட்பரை அனுப்புவதாக வாக்குத்தத்தம் செய்கின்றார். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அங்கே பாவத்தில் உழந்த தன்னை விட்டு பிரிந்து போன மனுக்குலத்தை மீட்க ஒரு மீட்பரை அனுப்புவதற்காக ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, நீங்க பைபிள் திறக்க வேண்டாம், நான் சொல்றேன். வாக்குத்தத்தம் நிறைவேற மரியாளை தேர்ந்து கொள்வதற்கு அவர் சித்தமாயிருக்கின்றார். அப்படியே மரியாள் முன்குறிக்கப்படுகின்றார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒவ்வொருவருமே முன்குறிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திப்போம். ரோமேருக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. ரோமேர் 8:30. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையராக்கி இருக்கின்றார், தமக்கு ஏற்புடையானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். எல்லாருமே சேர்ந்து வாசிங்க. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கின்றார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கின்றார், தமக்கு ஏற்புடையானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். பிரைஸ் தி லார்ட். மரியாளை முன்குறித்தார் தேவாதி தேவன். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மரியாளை முன்குறிக்கின்றார். தொடக்க நூல் 3:15 முன்குறிப்பு நாம பார்க்கின்றோம். அவளை அழைக்கின்றார், முன்குறித்தோரை அவர் அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார் நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 3:15 பாவம், அந்த சீன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாவத்திலான
ஆதாம் ஏவாள் அங்க நிக்கிறாங்க, பாம்பு அங்க நிக்குது. பரமபிதா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தண்டனை தீர்ப்பை கொடுக்கிறார். அப்பொழுது பாம்பை பார்த்து என்ன சொல்கிறார்? உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள், அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்க, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். இதுதான் வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்துக்காக மரியாதை உனக்கும் பெண்ணுக்கும் என்று ஆண்டவராகிய கடவுள் அன்று காலத்தின் தொடக்கத்திலேயே முன்குறித்தது பரிசுத்த மாதாவை. அது நமக்கு யாருக்குமே எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சபையை சார்ந்தவங்களுக்கும் ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த பெண் என்று சொன்னா மாதா தான் அந்த பெண். அவளுடைய வித்து என்று சொன்னால் அது அவளுடைய வயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்ப அவளுக்கும் பிசாசுக்கும் அவளுடைய வித்தாகி இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுடைய வித்துக்கும் எப்பொழுதும் போராட்டம் இருக்கும்னு சொல்லிட்டே இருக்கார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இந்த மரியாளை சாத்தானுடைய தலையை நசுக்குகின்ற, சாத்தானுடைய ஆட்சியை அழிக்கின்ற ஒரு வித்தாகிய இயேசு கிறிஸ்துவை மரியன்னையினுடைய உதரத்திலே வைப்பதற்கு அப்பொழுதே முன்குறித்து விட்டார். பாத்தீங்களா அவங்களுடைய முன்குறிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரியமானவர்களே, அந்த அன்னை முன்குறித்தது போல நம்ம ஒவ்வொருத்தருமே முன்குறிக்கப்பட்டிருக்கின்றோம். எபேசியர் திருமுகம் 1:4 படிச்சீங்கன்னு சொன்னா எபேசியர் 1:4 சுருக்கமா நான் சொல்லிடுறேன், நம்ம பிறகு கடந்து போகணும். அங்க என்ன சொல்றார்? நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி இந்த உலக தொடக்கம் முதல் நம்மை கிறிஸ்து இயேசுவில் கடவுள் தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாதாவை எதுக்காக தெரிந்து கொண்டார் கடவுள்? தன்னுடைய திருமகனை இந்த உலகத்தில் மீட்பராக கொண்டு வர்றதுக்கு மாதாவை முன்குறித்து தெரிந்து கொள்கிறார். நம்ம எதுக்காக தெரிந்து கொள்கிறார்? நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன்னில விளங்க. என்ன சொல்ல போனா நம்மளும் ஒரு மாதாவா, ஒரு மரியன்னையா பரிசுத்தமும் பாக்கியம் உள்ளவங்களா ஆண்டுடைய சமூகத்துல தொடங்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த முன்குறித்தவர்களை அழைக்கின்றார். ரோமர் 8:30 முன்குறித்தவரை அவர் அழைத்தார் என்று வருது. எப்படி அழைக்கின்றார்? லூக்கா நற்செய்தி 1:28. லூக்கா 1:28. அங்கே மங்கள வார்த்தையினுடைய அந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாசரேத்தூர் வானதூதர் மரியாளுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றாள். அப்படியே கடந்து வந்துட்டே இருந்தாக்க, நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழைப்பு முன்குறித்த மரியாள் பசாசின் தலையை நசுக்கக்கூடிய வித்தை கொண்டு வருவதற்காக முன்குறிக்கப்பட்ட மரியாள் தொடக்க நூல் 3:15 இங்கே லூக்கா நற்செய்தி 1:28 அழைக்கப்படுகின்றார்கள். நேரடியா தூதர் வந்து அவங்க முன்னால நின்று அருள்மிக பெற்றவளே நீர் வாழ்கன்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்தி, இயேசு கிறிஸ்து உம்முடைய உதரத்திலே ஒரு குழந்தையாக பிறக்க போகின்றார், அதற்கு ஆண்டவர் உம்முடைய ஒப்பந்தத்தை கொடுத்து உம்மை அழைக்கின்றார் என்று சொல்லி தேவாதி தேவனுடைய தூதர் மரியாளுக்கு தோன்றி அங்கே மரியாளினுடைய சம்மதத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியம், கடவுளையே தன்னுடைய உதரத்திலே தாங்குகின்ற பாக்கியம் மரியாளுக்கு மாத்திரம்தான் கிடைச்சது. அதனாலதான் மரியாளுக்கு நிகரான மனிதர் இயேசுவை தவிர வேற யாருமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசு சுவாமி மனிதனா பிறந்தாலும் மரியாளை விட மேலானவரா இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியான எந்த படைக்கப்பட்ட மனிதரும் மரியாளுக்கு நிகரானவங்களா இருந்ததே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? வானதூதர் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் நின்று தூயவர் 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 என்று ஆராதிக்கக்கூடிய அந்த கடவுள் மரியாள் முன்பாக வந்து நின்று வணங்கி நீர் அருள்மிக பெற்றவள் சொல்லிட்டு வாழ்த்தி தலை வணங்குகிறார் என்றால் அவள் எவ்வளவு பரிசுத்தவதி, அவள் எவ்வளவு மேலானவள் என்று சொல்லி நமக்கு விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னையினுடைய வயிற்றிலே எப்படி ஒரு கடவுள் கருதாங்க முடியும், கருதரிக்க முடியும்? எப்படி ஒரு ஆண் துணையின்றி ஒரு கன்னி பெண் ஒரு குழந்தையை கருதாங்க முடியும்? நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு பரம ரகசியம். இந்த உலகத்தில் இருக்கிற பல மதத்தினரால இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம். சிலவேளை உங்களுடைய பிற மத சகோதரர்கள் உங்களை கேட்கலாம், இது எப்படி நடக்கும், இது எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ப முடியுமா? முடியாதா? முடியும். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப மரியாள் எப்பொழுது வானதூதருடைய அழைப்பை ஏற்று, முன்குறிக்கப்பட்ட மரியாள் வானதூதருடைய அழைப்பை ஏற்று இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி சம்மதத்தை தெரிவித்தார்களோ, அப்பொழுது திருமகன் அவருடைய உதரத்திலே குடியிருக்க வருகின்றாள். மரியன்னை ஒரு ஆலயமாக மாறுகின்றாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருமகனை தாங்குகின்ற ஆலயமாக மாறுகின்றாள். தன் மீது நிழலிட்ட பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக மாறுகின்றாள். பரிசுத்த ஆவியும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கின்ற இடத்திலே பரமபிதாவும் அங்கே இருக்கின்றார்கள். பரமபிதாவினுடைய ஆலயமாகவும் அவள் மாறுகின்றாள். பிரைஸ் தி லார்ட்,
அவள் கடவுளுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். நம்ம அழகா பாடுறோம், ஞானம் நிறை கன்னிகை, அப்படிதானே? ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். முன்குறித்த மரியாள் அழைக்கப்பட்டாள். எதற்காக அழைக்கப்பட்டாள்? தன் உதரத்திலே இயேசுவை தாங்கி ஈண்டெடுத்து நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதுக்காக அந்த மரியன்னை அழைக்கப்பட்டாள். நாம் இயேசுடைய பிள்ளைகள், அப்படிதானே? நாம் மாதாவுடைய பிள்ளைகள், அப்படிதானே? என்ன சத்தமே வர மாட்டேங்குது. நாம மாதாவுடைய பிள்ளைகள், நம்ம இயேசுடைய பிள்ளைகள். அப்ப மாதாவை எதுக்காக கடவுள் தேர்ந்தெடுத்தார்? இயேசுவை உதரத்துல தாங்கி நமக்கு ஈண்டெடுத்து கொடுக்கிறது. நம்ம எதுக்காக முன்குறித்தார்? நாம் தூயராக மாசற்றதா விளங்குறதுக்கு அழைத்த கடவுள் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய இதயத்துல இயேசுவை தாங்கி அந்த இயேசுவை நாம் வாழற இந்த நாட்கள்ல ஈண்டெடுத்து கொடுக்கணும். அல்லேலூயா. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இந்த பழமொழியை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். அப்போ அந்த தாய் இயேசுவை ஈண்டெடுத்து உலகத்துக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுவை ஈண்டெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு உபராட்சிகையா மாறணும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, அது பெண்களா இருந்தாலும் சரி, மரியனை போல இயேசுவை நம்முடைய இதயத்துல கருக்கொள்ள வைத்து அவரை நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையால் இந்த உலகத்துல ஈண்டெடுத்து கொடுக்க வேண்டும். பிரைஸ் லார்ட். நம்முடைய அழைப்பும் நம்முடைய அம்மாவுடைய அழைப்பும் ஒரே அழைப்பு, அப்படிதானே? இப்ப நாம் அவளை போல பரிசுத்தமா இருக்கணும். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் முற்றும் பரிசுத்தராயிருங்கள். இந்த நாளுக்குள்ள அடிக்கடி ஒரு வாரமும் எங்க தியானத்துக்கு வர சகோதரிகளுக்கு இந்த வசனம் மனப்படமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்க எல்லாரும். உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள். சும்மா பரிசுத்தரா இல்ல, உங்கள் நடத்தையில எல்லாம் முழு வாழ்க்கையிலும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பதான் நம்முடைய பரிசுத்தம் பிறருக்கு போகும். நம்ம பரிசுத்த பாத்திரமா இருந்தா மட்டும்தான் இயேசு சுவாமி நமக்குள்ள வர முடியும். அன்பாந்தவர்களே, அந்த மரியாளை போன்ற பரிசுத்தம். அவள் ஜென்ம பாவமே இல்லாம உற்பவிக்கப்பட்டவள், மீட்பரை தாங்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னு சொன்னாலும் நம்மளே நம்ம சுத்திகரித்துக் கொள்ளணும். பாவ அறிக்கை செய்யணும். நாம் பாவி என்ற உணர்வுக்கு கடந்து வந்து தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை கழுவி தூய்மையாக்கும்படி இயேசுவோட நம்ம ஜெபிக்கிற வேலையில ஒவ்வொரு வேலையிலையும் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். நம்முடைய இதயம் இயேசுவை தாங்குவதற்கு தகுதிப்படுகிறது. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அன்பாந்தவர்களே, மரியன்னை இது எப்படி நடக்கும்னு கேட்டாங்க ஒரு கேள்வி, அப்படிதானே? உடனே என்ன சொல்றாரு வானதூதர்? பரிசுத்த ஆவியானவர் உம்மீது நிழலிடுவார், உன்னதருடைய வல்லமை உம்மேல் இறங்கும். பிரியமானவர்களே, நம்ம பரிசுத்தமா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல நிழலிடுவார், உன்னதருடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய அழைப்பும் மரியன்னைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு போல பரிசுத்தமான ஒரு அழைப்பு. அவள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட பரிசுத்த பாத்திரமாக இருந்தாள். அப்பதான் நம்ம இயேசுவை பிறருக்கு எடுத்து கொடுக்க முடியும். என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த மங்கள வார்த்தை செய்தி முடிஞ்ச உடனே மாதா என்ன செய்யறாங்க? போய் பக்கத்துல இருக்க ஊரெல்லாம் போய் நாசிரியத்துல இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் இங்க பாருங்க, ஒரு தூதர் வந்தாரு, என்ன சந்திச்சாரு, என் வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாயிருக்கு, அதுதான் மீட்பர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்களா? இல்ல. உடனே என்ன செய்யறாங்க? அவங்க மரியாள் உடனே புறப்பட்டு யூதேயா நாட்டில் உள்ள ஊரை அடைந்து அங்கே சக்கரையாசின் மனைவி எலிசபெத்தை வாழ்த்தினாள். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை அடைஞ்ச உடனே நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது. கட்டாயமா அந்த இயேசு மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இவங்க இந்த சுப செய்தியை கேட்டுட்டு சூசைகிட்ட கூட அவங்க பரிமாறின மாதிரி இந்த செய்தியே தெரியல. அவங்க கடந்து போறாங்க அந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமைய, அந்த பரிசுத்தத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போறாங்க. அன்பாந்தவர்களே, அங்க போய் என்ன நடக்குது? லூக்கா நற்செய்தி 1:41 மரியாள் எலிசபெத்தின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளின் வார்த்தை எலிசபெத் கேட்ட மாத்திரத்தில் எலிசபெத் அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியினுடைய கனியாகி இயேசுவை சுமந்து கொண்டு போய் எலிசபெத்தின் வீட்டுல நுழைஞ்ச உடனே அந்த எலிசபெத் பரிசுத்த ஆவியானவரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபக்கூட்டத்துக்கு வந்து அருமையான துதி ஜெபம், வலிமையான இறை செய்தி, இன்னும் விடுதலை ஜெபங்களும் குணமளிக்கும் ஜெபமும் செய்துட்டு வீட்டுக்கு கடந்து போறீங்க. வீட்டுல ஒருவேளை ஜெபத்துக்கு வர முடியாத நோயாப்படுத்திருக்கிறவங்க மாமனார் மாமியாரோ அல்ல சகோதர சகோதரிகளா இருக்கிறாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? மரியாள் எலிசபெத் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன நடந்துச்சு?
எலிசபெத் முற்றிலும் பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டாள். அப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யப்படணும்? எல்லாரும் பரிசுத்தாவியால ஆட்கொள்ளப்படணும். சொல்லவே மாட்டீங்களே, சொல்லவே மாட்டீங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய பிரசனத்தினாலையும் உங்களுடைய நுழைவினாலையும் பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க இயேசு கிறிஸ்துவாகிய இறைவார்த்தையை இதயத்துல கருக்கொண்டு போயிருக்கிறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். பிறகு அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்களும் பரிசுத்த பாத்திரமா மாறிடுவாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டாங்கன்ட்டு அந்த வார்த்தையை நீங்க சொல்லும்போது அந்த வார்த்தை அவங்க இதயத்துல கருக்கொள்ள ஆரம்பிச்சிடும். அந்த இயேசு கிறிஸ்து பிறருக்கு ஈண்டெடுத்து கொடுக்கப்படுகின்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, குடும்ப சந்திப்புக்கு போறீங்க, நிறைய பேர் மரியாயின் சேனையில இருக்கிறீங்க, அப்படிதானே? நிறைய பேர் ஜெபக்குழுல இருக்கிறீங்க, கத்தோலிக்க சங்கத்துல இருக்கிறீங்க, பெண்கள் எல்லாத்துலயுமே இருக்கிறீங்க. மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒருத்தரையும் சந்திக்க கடந்து, நோயாளிகளுக்கு சந்திக்க மருத்துவமனைக்கு போவீங்க, மனநோயாளிகள் காப்பகத்துக்கு போவீங்க, அனாதை விடுதலுக்கு போவீங்க. இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவித்தினுடைய ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது, ஒரு செயல்கள். இப்படி நம்ம கடந்து போகும் பொழுது மாதாவு போல கடந்து போகணும். இயேசுவை தாங்கிட்டு போகணும் இதயத்துல. பரிசுத்தாவியினால நிரம்பப்பட்டவங்களா நம்ம போகணும். அங்க போய் அந்த வீட்டுல நுழைஞ்ச உடனே, இந்த சகோதரி உள்ள நுழைஞ்ச உடனே, இந்த சகோதரனை வீட்டுக்குள்ள வந்த உடனே அங்க ஒரு பிரசன்னம் என்ன ஆட்கொண்டது. எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அந்த சகோதரியின் மூலமா, அந்த சகோதரன் மூலமா ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வச்சுட்டு போனார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாக வீடு சந்திக்கு போனாவே எப்படியாவது அடுத்தவங்களை பற்றிய கட்டுக்கதைகளை பேசி குடும்பங்களை உடைக்கிறதுக்கு இல்லை பெரியமானவர்களே. மாதாவினுடைய முன்மாதிரிக்கு தான் அவருடைய மக்களாகிய நமக்கு ஒரு முன்மை மாதிரியாக நம்ம மாற வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டோம்? ஊழியம் என்ற பெயரால நாம் வீடு சந்திப்புக்கு கடந்து போகும் பொழுது நம்ம வாயிலிருந்து தகாத வார்த்தைகள் வரவே கூடாது. அடுத்தவங்களை பற்றிய புரணி பேச்சு வரவே கூடாது. பெயரை கெடுக்கக்கூடிய துர்மாதிரியான வார்த்தைகள் நமக்கு வரவே கூடாது. ஏனென்றால் அது ஆண்டவருக்கு அருவருப்பானது. நம்ம ஒரு நாளும் நம்ம அதை செய்யவே கூடாது. என்ன நடக்குன்னு பாருங்க. எண்ணிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10. எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. மோசே வல்ல செயல்களை செய்கிறார் என்று சொல்லி அவருடைய சகோதரன் ஆரோனும் சகோதரி மிரியாமும் பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள மனித சுபாவத்துக்கு ஏற்றபடியான பொறாமை உண்டாகுது. இப்ப என்ன சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேரும்? ஓ, மோசே கூட மட்டும்தான் ஆண்டவர் பேசினாரோ, எங்க கூட பேசலையோ அப்படின்னு சொல்லி மோசேவுக்கு எதிராக அவங்க முணுமுணுக்கிறாங்க. இந்த முணுமுணுப்பு, தன்னுடைய தாசனாகிய மோசேக்கு எதிரான முணுமுணுப்பு ஆண்டவருக்கு மிகவும் கோபத்தை உண்டாகுது. என்ன பண்ணிட்டாரு? மிரியாம அடிக்கிறாரு. மிரியாம அடிச்சு அவளுக்கு தொழுநோய் உண்டாகுது. அப்படி பயங்கரமான சாபத்தை கொண்டு வரக்கூடியது நாம் ஊழியத்துக்கு கடந்து போகும்போது தகாத வார்த்தைகளை பேசும்போதும் புரணி பேசும்போதும், இன்னும் ஊழியக்காரர்களை பற்றி நம்ம வேண்டாத விமர்சனங்கள் பண்ணுது, அவங்க பேருக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி நடக்கிறது. இது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது. மிரியாமுக்கு கடந்து வந்த சாபத்துக்குரிய தொழுநோய் போல ஆண்டவர் நம்மையும் விசாரிச்சுடுவார். அதனால நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் பரிசுத்தமான வார்த்தையா இருக்கணும். நம்முடைய பிரசனம் பரிசுத்தாவியை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசனமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தாவினுடைய ஆலயம் சொல்லிட்டு போற இடத்துலாம் நம்ம சொல்லாமே விளங்கணும். ஏன்? அந்த பிரசன்னம், அந்த இறை வார்த்தை நம்மள தாங்கி இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது மற்றவங்களுக்கு கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. மானவராலயம் எனக்குள்ளே இயேசு, நானவராலயம் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, மரியன்னை எப்படி ஒரு ஆலயமா மாறினாங்கன்னு சொல்லி சுருக்கமா சிந்திச்சோம். இன்னும் நிறைய நம்ம இதை பற்றி புத்தகம் கூட எழுதலாம். பரிசுத்தாவினுடைய நிழலிடுதல், இறை வார்த்தை அவங்களுக்குள்ள கடந்து வருதல், அந்த வார்த்தைக்கு அடிபணிந்து விசுவாசத்தோடு அவங்க ஏற்றுக்கொள்வது, அவங்கள இருந்த பரிசுத்தம், இது எல்லாம் மாதாவை ஒரு கடவுளுடைய ஆலயமாக மாற்றியது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆலயம் என்று சொன்னால் அந்த ஆலயம் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. அந்த ஆலயத்துக்குள்ளே சில காரியங்கள் நடக்கும். இப்ப இந்த சிற்றாலயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இங்க என்னென்ன நடக்குது? கடவுளுடைய பிரசன்ன திவ்யனற்கன ஸ்தாபகம் மூலமா இங்க ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாரும் இங்க கூடி வர்றோம். எதுக்காக கூடி வரோம்? ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க இங்க கூடி வரோம். இறை வார்த்தை அங்கு பிட்டு பகிரப்படுகின்றது.
அப்புறம் விடுதலை ஜெபம். நோயாளியா வந்திருக்கிறவங்க கடன் தொல்லையோட பாரத்தோட வந்திருக்கு, நம்ம மனதுருக்கத்தோட ஜெபிக்க போறோம். அப்போ விடுதலைக்காக நம்ம அங்க இறை வேண்டல் அங்க நம்ம செய்யறோம். நம்மளான பிறருக்கு உதவி செய்ய தாராளமாக உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதோ, நமக்குள்ளதை பகிர்ந்து கொள்றதோ, அப்படிப்பட்ட பகிர்வுகள் ஏற்படுது. எனக்கு அன்பானவர்களே, ஆலயம் என்று சொன்னால் அங்கே முதலாக இறை பிரசன்னம் இருக்கும். நம்பர் 1 எல்லாரும் எழுதிக்கிங்க. கடவுள் ஆலயம், தேவாலயம் என்று சொன்னாவே அங்கே இறை பிரசன்னம் இருக்கும். இறை பிரசன்னம் அங்க இருந்தாக்க இரண்டாவதாக ஆராதனையும் துதி புகழ்ச்சியும் நடைபெறும். அல்லேலூயா. கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் கோயில். அந்த கடவுள் பிரசன்னமா இருக்கிறார் என்றால் அங்கே துதியும் ஆராதனை இடைவிடாம அங்க நடக்கிற இடம் தேவாலயம். மூன்றாவதாக அங்கே இறை வேண்டல் செய்யப்படும். துதியும் புகழ்ச்சியும் தேவனுக்கு, வேண்டுதல் மன்றாட்டு நமக்காக அங்க இறை வேண்டுதலும் செய்யப்படுது. மூணாவது காரியம் அங்க நடக்குது. நான்காவதாக பலி செலுத்தப்படுகிறது. திருப்பலி அங்க நடக்குது. நம்மையே நாம் உயிருள்ள பலியாக பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். பலி செலுத்தப்படுகிறது. ஐந்தாவதாக பகிர்வு அங்க நடக்குது. திருப்பலி நடந்தாக்க ஆண்டவருடைய உடலை ரத்தத்தையும் திருவிருந்தாக நாம் பகிர்ந்து கொள்றோம். கூடி வருகிற கிறிஸ்துவ சமுதாயம் எல்லாமே பகிர்வோட வரணும். ஆதி அப்போஸ்தலர் சபையை பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்குது. எப்படி அவங்க ஒன்னா கூடி வர்றாங்க. 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், திருத்துதர்கள் பணி 2:42, 4:32. அங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒன்னா கூடி வந்து கடவுளை போற்றி புகழறாங்க, இறைவார்த்தையை கேட்கிறாங்க. அவங்க அப்பம் பிட்டு பகிர்ந்து கொள்றாங்க. தங்களிடம் உள்ள பொருள் எல்லாத்தையும் பொதுவுல வச்சு தேவைக்கு ஏற்றபடி அது எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கறாங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்துவ ஜீவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 5 காரியங்களும் ஒரு ஆலயத்துல நடக்குது. மரியன்னை கடவுளுடைய ஆலயம் என்று சொன்னால் அவர்களிலே ஆலயமாக்கி அவர்களிலே இந்த 5 காரியமும் நடந்தது. என்னென்ன காரியம்? இறை பிரசன்னம் அங்க இருந்தது, துதி புகழ்ச்சி ஆராதனை அங்க இருந்தது, இறை வேண்டல் அங்க இருந்தது, பலி செலுத்தப்பட்டது, பகிர்வு அங்க இருந்தது. மரியன்னையினுடைய உடலிலே அவர்கள் ஆலயமாக தெரிந்தாலே நம்ம ஒவ்வொருவருக்கும் இது நகழணும். நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 அடிக்கடி உங்களுக்கு சொல்லப்படுகிற வசனம். இது உங்களுக்கு என்ன மனப்பாடமா இருக்கணும். என்ன சொல்லப்படுது? நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கூடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஆலயம் சொன்னா இந்த 5 காரியங்களையும் நமக்குள்ளேயும் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. முதலாக இறை பிரசன்னம். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 28வது வசனம். இப்ப நீங்க எழுதிக்கிட்டீங்க. அது கபிரியேல் தூதர் தேவனையை பார்த்து சொன்ன வாழ்த்துரை. கபிரியேல் தூதர் மரியன்னையை பார்த்து என்ன சொல்றார்? மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அப்ப ஏற்கனவே மரியாளுக்குள்ள இறை பிரசன்னம் அங்க இருக்குது. அதோட கூட அவங்க அருளால் நிரம்பப்பட்டிருக்கிறாங்க. கடவுளால் நிரம்பப்பட்டவங்க மரியாள், இறை பிரசன்னத்தால நிரம்பப்பட்டவங்க மரியாள், பரிசுத்தத்தால நிரம்பப்பட்டவங்க மரியாள், தெய்வ பிரசன்னத்தினால நிரம்பப்பட்டவர்கள் மரியாள். ஹல்லேலூயா. அவங்க அப்படி நிரம்பப்பட்டிருந்ததால் தான் தூதர் அவர்களிடம் அனுப்பப்பட்டார்கள். அந்த நாட்கள்ல கொடான கோடி யூத பெண்கள் யார் வயிற்றுல மீட்பர் பிறப்பாருன்னு சொல்லி ஏக்கத்தோட, என் வயிற்றுல பிறக்க மாட்டாரா, என் வயிற்றுல பிறக்க மாட்டாரான்னு சொல்லி தங்களே தயாரித்த காலம் அது. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் தூதர் அனுப்பப்படல, மரியாள் கிட்ட மட்டும் அனுப்பப்பட்டார். ஏன்? அவங்க அருள்முறை மிக பெற்றவங்களா இருந்தாங்க, கடவுளுடைய பிரசன்னத்திலேயே அவங்க வாழ்ந்தாங்க, பரிசுத்தமா அவங்க இருந்தாங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, மரியாள் அப்படி அருள்நிலையை பெற்றவர்களா இருந்தும் இறை பிரசன்னத்தால் நிரம்பப்பட்டிருந்தோம், மிகவும் தாழ்ந்தவங்களா இருந்தாங்க, ரொம்பவும் தாட்சி உள்ளவங்களா அவங்க மாதா இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? தாழ்நிலை நின்ற தம் அடிமையை அவர் கடைக்கண் நோக்கினார். 48வது வசனம், 1 அதிகாரம் லூக்கா நற்செய்தியில 48வது வசனம். தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினாள். அதோட கூட 35வது வசனத்துல சொல்றாங்க, தன்னையே தாழ்த்தி இதோ ஆண்டவருடைய அடிமை என்று ஒப்பு கொடுக்குறாங்க. அன்பாந்தர்களே, எங்க பள்ளம் இருக்குதோ அங்கதான் மழை பெய்த தண்ணி எல்லாம் வந்து தேங்கும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தாட்சி உள்ளவங்களா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுளுடைய அருள் நம்மள பாய்ந்து வந்து அங்க தேங்கும். கடவுளுடைய அருள் பாய்ந்து வந்து தேங்குன்னு சொன்னா நாம் பரிசுத்தவதிகளா இருப்போம், பரிசுத்தவான்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த மரியாள் பரிசுத்தத்தின் ஊற்றாக, பரிசுத்தத்தின் நிறைவாக இருக்கிறாங்க, அருளால் நிரம்ப பெற்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா தாட்சியின் சிகரமாகவும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவகுமாரனை நான் கருதாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க தன்னை பற்றி பெருமையா பேசினதாவோ, அந்த நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்தினதாவோ, அல்லது என்ன போல யார் இந்த உலகத்துல இருக்க முடியும்னு சொல்லிட்டு தன்னை தம்பட்டம் அடிச்சுக்கிட்டதாவோ மாதாவை பற்றி நம்ம கேள்விப்படல. அவங்க இவ்வளவு அடக்கமுள்ளவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா தன்னை மனமுடிக்க இருக்கிற சூசைக்கு கூட அதை சொல்லல. ஏன் அவங்க சொல்லாம இருந்தாங்க நான் தியானிப்பது உண்டு. அது மரியாதையுடைய தாட்சி. எனக்கே ஒரு அடிமை பெண்ணாகி எனக்கே ஆண்டவர் இந்த மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்தினா என்னை மனமுடிக்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பரிசுத்தவானுக்கு நிச்சயம் அவரு வெளிப்படுத்தி இருப்பாருன்னு சொல்லி மாதா நம்பினாங்க. பிரைஸ் தி லார்ட்.
அவ்வளவு தாட்சி மாதாவுக்கு இருந்தது. அன்பாந்தவர்களே, அந்த தாட்சி உள்ளவங்களா இருந்ததால அவருடைய உதரம் தேவகுமாரனை தாங்க தகுதி பெற்ற ஒரு பேழையாக மாறியது. பிரைஸ் தி லார்ட். தேவகுமாரன் அவருடைய வயிற்றிலே, அவருடைய கற்பத்திலே கருத்தாங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே நிழலிட்டார். எப்படி வாக்குத்தத்த பேழையின் மூலம் எப்பொழுதும் மேகம் அங்க தவழ்ந்து கொண்டிருக்கு. விடுதலை பயணத்தில் நம்ம பாக்குறோம், வாக்குத்தத்த பேழை மேல எப்பொழுதும் மேகம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே போல தேவனை கருத்தாங்கி இயேசு கிறிஸ்து கருத்தாங்கின மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அவர்கள் மேல தங்கி இருக்கிறாங்க, நிழலிட்டு இருக்கிறாங்க. அந்தவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டருடைய சமூகத்துல நான் அடிமை, ஆண்டருடைய அடிமை அடிமை என்று சொல்லி நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பரிசுத்தம் நமக்கு கடந்து வரும். அங்க பரிசுத்தம் இருக்கும் பொழுது தெய்வ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிடுதல் நம் மீது நிறைவாக தங்கி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய கூட்டத்துக்கு வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், ஆவியிலையும் உண்மையிலையும் மறுபிறப்பு அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிழலிடப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். இறை பிரசன்னத்தினால நிரப்பப்பட்ட மக்களாக, ஒரு வாக்குத்தத்த பேழையாக. ஒரு மரியாள் இயேசுவை சுமந்து எவ்வளவு ஒரு பரிசுத்தவதியா மாறினாங்களோ அதை போல நம்ம ஒவ்வொருத்தரும் மாறுகிறோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒவ்வொருத்தரும் இறை பிரசன்னத்தால நிரப்பப்படுறதுக்கு ஏங்கணும். ஒரு தாவீது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மீட்பருக்கு முன்னால் என்ன சொல்றார்? ஆலய முற்றங்களுக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கிறதுன்னு சொல்றார். வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குவது போல, தாகத்தோடு இருக்கிற கலைமான் நீரோடைகளுக்காக வாஞ்சிக்கிறது போல என்னுடைய உள்ளமும் உடலும் என் தேவனாகிய உமக்காக தாகம் கொண்டுகிறது, கெம்பீரித்து சத்தமிடுது. உமக்காக என்னுடைய இதயமும் என்னுடைய உடலும் என்னுடைய ஆன்மாவும் தோய்ந்து போகிறது அப்படின்னு சொல்றார். நம்ம இறை பிரசனத்தை அவ்வளவு வாஞ்சியோட கூட தேடணும். ஒவ்வொரு நாளும் விழித்தெழுந்து தெய்வ பிரசனத்துக்குள்ள எப்போ நிற்போம், எப்ப நம்ம முகத்தை கழுவோம், முட்டி போட்டு கரங்களை உயர்த்தி என்ன மூடும் அது பிரசனத்தினால அப்படி நம்ம ஜெபித்து நம்முடைய நாளை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடங்க வேணும். பெரியமானவர்களே, அப்போ அந்த பிரசனம் நம்ம மூடும், ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளே நிறைவாக குடிக்கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். என்ன நடக்குது? இந்த பிரசனம் நிறைவேறின பிறகு மாதா என்ன செய்யறாங்க? யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களே, கானாவூர் திருமணத்தில் இயேசு சுவாமி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த நிகழ்ச்சியை நம்ம தியானிக்கின்றோம். அப்ப அந்த பகுதியிலே நமக்கு தெரியும், திருமண விருந்து நல்லா நடந்துகிட்டு இருக்கு. மாதாவும் அழைக்கப்பட்ட ஒரு விருந்தினர், இயேசுவும் அப்போஸ்தலர்களும் அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் தான். அவங்க எல்லாரும் போல, எல்லா விருந்துக்காரங்களை போல ஒன்னா இருக்கிறாங்க. திடீர்னு மாதா வந்து என்ன சொல்றாங்க? மகனே, ரசம் தீர்ந்து விட்டது. 3ஆவது வசனம், 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். மகனே, ரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? அதை பற்றி உங்களுக்கு எனக்கு என்னம்மா அப்படின்னு கேட்கிறார். நமக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு கேட்கிறார். ஆனா மாதா சோர்ந்து போயிட்டாங்களா? இல்ல. 5ஆவது வசனத்துல என்ன சொல்றாங்க? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அங்க 6 கச்சடிகள் இருக்குது. வேலையாட்களை பார்த்து அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொல்றார். 3ஆவது வசனத்துல மகனை பார்த்து சொல்றாங்க, மகனே ரசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மகன் கொடுக்கிற பதில் திருப்தியா இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. மக்களை பார்த்து என்ன சொல்றாங்க? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு சொல்றாங்க. அங்க தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்படுகிறது. இந்த முதல் புதுமை ஒரு அடையாளமான புதுமை. திராட்சை ரசம் தெய்வீக பிரசன்னத்தினுடைய அடையாளம். எப்படி ஒரு நல்ல சமாரித்தன் எப்படி எருசலேம்ல இருந்து எரிக்கி இறங்கி வரும்போது அடிச்சு குற்றுயிர விடப்படுறான். ஒரு லேவியரும் ஒரு குருவும் விலகி போறாங்க. ஆனா ஒரு சமாரித்தன் என்ன செய்யறான்? இறங்கி அவனுடைய காயம் கட்டுறான். அவங்கிட்ட எண்ணெயும் திராட்சை ரசமும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அவங்கிட்ட இறை பிரசன்னம் இருந்தது. ஒரு குரு கிட்ட இல்ல, ஒரு லேவியர்கிட்ட இல்ல. அவங்கள சும்மா உடுத்திட்டு நீட்டா போறாங்க கோயிலுக்கு. ஆனா இவன் என்ன செய்யறான்? திராட்சை ரசம் இறை பிரசன்னத்தை சுமந்துட்டு போறான். அந்த ரசத்தினுடைய சிம்பால் அடையாளமா அந்த முதல் புதுமையில ரசம் மாற்றப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்க வாழ்க்கையாகி தண்ணீரை ரசமா மாத்துறதுக்குள்ள சக்தி இயேசுவிடம் உண்டு. அது மாதாவினுடைய பரிந்துரையால நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வீடுகள்ல பல பிரச்சனைகள், பற்றாக்குறை, குடும்ப வாழ்க்கையிலே நிறைய எல்லா வாழ்க்கையிலும் தான், தொடர் வாழ்க்கையிலும் பற்றாக்குறை இருக்கு. பற்றாக்குறை இல்லாத மனுஷ ஜீவமே இல்லை. அப்ப அந்த பற்றாக்குறை நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அம்மா கிட்ட நீங்க சொல்லணும், இங்க பாருங்கம்மான்னு சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்க? திருமகன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த வீட்டுல ஒரே கடன் பிரச்சனையா, உங்க கடன் பிரச்சனையால இருக்கிற உங்க வீட்டை பார்த்து என்ன சொல்லுவாங்க? மகனே, இந்த வீட்டுல பணம் பண்ற ரசம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரே சண்டை, எப்ப பார்த்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை, மாமனுக்கும் மாமிக்கும் சண்டை, ஒரே சண்டையா இருக்கிற வீட்டுல நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்க. மாதா என்ன செய்வாங்க? மகனை பார்த்து, மகனே சமாதானன்ற ரசம் இந்த வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு போய் ஒண்ணு வியாதி, சம்பாத்தியத்துக்கு மேல டாக்டர்கிட்ட செலவாகுது, நீங்க ஜெபம் பண்ணணும். மாதா என்ன சொல்லுவாங்க? மகனை பார்த்து, மகனே இந்த வீட்டுல சுகம் என்ற ரசம் இல்ல,
சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? திருமணம் ஆயிட்டு 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆயிட்டு ஒரு குழந்தைய கையில எந்திலேயே மாதாட்ட போய் நீங்க செபிக்கிறீங்க. மாதா என்ன சொல்லுவாங்க திருமகன் கிட்ட? ஒரு குழந்தைன்ற ரசம் அந்த வீட்டுல இல்ல மகனே, அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை வெறுமையா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, மாதா குறைகளை நிறைவாக்குற நல்ல தாய், திருமகன் கிட்ட பரிந்து பேசுற நல்ல தாய். ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்கு. மாதா ஒரு நிபந்தனை போடும், நம்ம மாதாட்ட ஜெபிக்கிறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம், ஜெபிங்க. ஆனா ஒரு நிபந்தனை உண்டு. 5வது வசனம், 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் யோவான்ல என்னது? மக்களே, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதெல்லாம் எப்ப நீங்க செய்றீங்களோ அப்பதான் நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் குடியிருந்தால் விரும்பி கேட்கறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றார். அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கன்னு மாதா சொல்றாங்க. அவர் என்ன சொல்றார்? ஒருவர் அன்பு செய்யுங்கள்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும். மன்னியுங்கன்னு சொல்றாரு. உங்க விரோதிகளை மன்னிங்க, உங்களுக்கு துன்பப்படுத்துறவங்கள, உங்களை சித்திரவதைப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றார். அவர் சொல்வதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம வீட்டுல புதுமை நடக்கும். நிச்சயத்தில் நிச்சயமாக பகிர்வு, உனக்குள்ளதை மற்றவங்களோட பகிர்ந்து வாழுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் இயேசு சொல்றாரு. பகிர்ந்து வாழும்போது இயேசுடைய சொல்படி நம்ம நடக்கிறோம், அங்க புதுமை நிச்சயத்தில் நிச்சயமா நடக்கும். நீங்கள் என்னுடைய சீடர்கள் எப்ப சொல்லுவாங்க? நீங்க ஒருவர் அன்பு செய்வதன் மூலமான்னு சொல்றாரு. அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க. மலை மேல உள்ள ஊர் மறைவா இருக்க முடியாது. உங்க நற்செயல்களை கண்டு வானகத்தில் உள்ள தந்தையை அவங்க மகிமைப்படுத்துவாங்கன்னு ஏசாமி சொல்றார். அதை நம்ம செய்யணும். மலை மேல உள்ள பட்டணமா நற்செயல்கள் செய்யறவங்களை நம்ம மாறும் பொழுது அங்க நிச்சயமா பற்றாக்குறையே இருக்காது. உங்க வீட்டுல ரசம் தீர்ந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. பணம்ன்ற ரசம் குறையாது, சுகம் என்ற ரசம் குறையாது, சமாதானம் என்ற ரசம் குறையாது, குழந்தை பேர் என்ற ரசம் குறையாது, பிள்ளைகளுக்கு தக்க காலத்தில் திருமணம் நடக்கணுன்ற ரசம் குறையாது, ஒரு ரசமும் குறையாது. எப்பொழுது ஆண்டவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது. ஹல்லேலூயா. எல்லா காலத்துக்கும் உரிய பரிந்துரை இது பிரியமானவர்களே. எல்லா காலத்துக்கும் உள்ள பரிந்துரை, அந்த காலத்துக்குள்ளது, இந்த காலத்துக்குள்ள, வருங்காலத்துக்குள்ள பரிந்துரை இயேசுனுடைய சொற்படி நம்ம நடப்பது. அன்பார்ந்தவர்களே, எந்த காரணத்தை முன்னிட்டோம்? நம்ம ஜெபித்த காரியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மந்திரவாதி கிட்ட ஓடுறதோ, தாயத்து தகடுகிட்ட ஓடுறதோ, அல்லது சாபத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டருடைய நாமத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விடுதலைக்காகவோ நீங்க கடந்து போகக்கூடாது. வழியும் உண்மையும் வாழுமான இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் நீங்க போகணும். மரியாள் மூலமாக நீங்க போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இறை பிரசன்னம் உள்ள நிரம்பி இருக்கணும். என்ன இறை பிரசன்னம்? என்ன ஜெபம், பரிசுத்தம் என்ற அந்த இறை பிரசன்னம். அதுக்காக நீங்க ஜெபிங்க, மாதாவை போல நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஆலயத்துல துதியும் புகழ்ச்சியும் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மரியாள் என்கின்ற அவர்களுடைய ஆலயத்துல துதி புகழ்ச்சி இருந்தது. மீட்பரை கருதாங்கி எலிசபெத்தால வாழ்த்தப்பட்ட உடனே மாதா என்ன சொல்றாங்க? என்னுடைய ஆண்டருடைய தாயால் என்னிடம் வர எனக்கு எப்படி தகுதி கிடைச்சதுன்னு சொல்லி எலிசபெத் உயர்த்தி பேசுறாங்க மாதாவை. மாதா அப்படியே என்ன சொல்றாங்க? என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் அக்களிக்கின்றது, பேரு வகை கொள்கின்றது. ஹல்லேலூயா. இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட அந்த தாய் ஆண்டவரை போற்றி 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 போடுறாங்க. அவங்களை துதிக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதின்னு சொல்றாங்கன்னா அந்த துதியும் அந்த ஜெபமும் மாதாவனுடைய இதயம் ஆண்டவரை துதித்து துதித்து போற்றி ஆண்டவர் தனக்கு செய்த நல்ல காரியத்துக்காக நன்றி செலுத்துது. வல்லமை மிக்கவர் பெரிய காரியங்களை என்னிலே செய்தார், அவருடைய பெயர் புனிதமாம்னு சொல்றாங்க. அந்த பெரிய காரியங்களுக்காக மரியன்னை நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அந்த நன்றி தான் அவங்கள மகிழ்ச்சியினால நிரப்புது. இந்த மகிழ்ச்சி ஆண்டவரை புகழ வைக்குது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நமக்கு மிகவும் முக்கியமானது கிறிஸ்துவ ஜீவியத்துல பரிசுத்த ஆவியானுடைய கொடையாகிய அன்பும் மகிழ்ச்சி. ரெண்டாவது கனி மகிழ்ச்சி. நம்ம கடவுள் கொடுக்கிற எல்லாத்துக்கும் நன்றியப்பான்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த நன்றி நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். துன்பத்துல கூட ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும், இழப்புல கூட ஒரு உள்ளரங்க மகிழ்ச்சி, இந்த உலகம் தரக்கூடாத ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடா நம்ம துதிப்போம், கடவுளை போற்றி புகழ்வோம், ஆர்ப்பரித்து அவருக்குள்ளே எந்நேரமும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தாவீது ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ந்து களி கொண்டவர். ஆண்டவருடைய சமூகத்துல நின்று எண்ணற்ற பாடல்களை ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய எதையும் அக்களித்தது. 45வது திருப்பாடல் 7வது வசனம் 45:7, மகிழ்ச்சி என்னும் நெய்யால் என்னை அவர் அருட்பொழிவு செய்துள்ளார். 92வது சங்கீதத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க புது எண்ணெயால் என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். அவருடைய தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை முழுசுமே இறைப்பிரசன்ன நிரம்பின வாழ்க்கை. இறைப்பிரசன்னத்தினால் நிரம்பின அந்த மகன் ஆண்டவரை துதித்து 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 150 சங்கீதங்களை அவர் ஏற்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்துள்ளார். அது எல்லாத்தையும் எண்ணணும். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னா அது பெரிய காரியம். இன்னைக்கு உயிரோட எழும்பி இருக்கிறோம்னா ஒரு பெரிய காரியம். உங்க குடும்பம் இன்னைக்கு கட்டுக்கோப்போட இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய காரியம்.
பிள்ளைகளை உங்க சொல்லுக்கு அடங்கி இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் பெரிய காரியங்கள், அரும்பெரும் செயல்கள் தான் இந்த காலகட்டத்துல. அது எல்லாத்துக்கும் நீங்க துதிக்கணும் ஆண்டவரை. உங்க உள்ளத்துல துதி உண்டா? உங்க நாவல எப்பொழுதும் இறைபுகழ்ச்சி உண்டா? எனக்கு அன்பாந்தவர்களே, துதியும் இறைபுகழ்ச்சியும் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது சாத்தான் உங்களை நெருங்கி வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாம நீங்க துதிக்கும் பொழுது சாத்தான் உங்களை நெருங்க முடியாது. பாவ பழக்கங்களும் உங்களை அண்டி வர முடியாது. நீங்க பரிசுத்த பாத்திரமா மாறிடுறீங்க. அப்ப பாவ பழக்கங்கள் உங்களை தொடவே முடியாது. மூன்றாவதாக சாபக்கட்டுகளும் உங்களை தொட முடியாது. அப்ப எப்பொழுது நீங்க துதிக்கிற பிள்ளைகளாக மாறணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மரியாள் ஆண்டவரை துதித்து போற்றது போல ஒவ்வொரு ஜெப வேளையில நீங்க ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டு இறைமகன் இயேசு இதயத்துல தாங்குறவங்க ஆண்டவரை துதித்து 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 நீங்க போற்றும் பொழுது எப்பொழுதும் உங்க துதி புகழ்ச்சி தீமையின் சக்தியிலிருந்து உங்களுக்கு முழு விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்களும் இயேசு கிறிஸ்து இதயத்துல தாங்கும் பொழுது நீங்களும் மரியாதையை போல மாறுறீங்க. ஒரு திவ்யனக்கான பேழையை போல இயேசுவை தாங்குற பரிசுத்தவான்களா பரிசுத்தவதிகளா மாறுறீங்க. எப்படி தாவீது வாக்குத்தத்த பேழைக்கு முன்னால தன்னையே மறந்து நடனமாடி துதித்தாரோ அதே போல உங்களுடைய வாயிலும் எப்பொழுதும் துதி புகழ்ச்சி தவழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த துதி புகழ்ச்சி உங்களுக்கு வல்ல ஆயுதம், ஒரு வல்ல கவசமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிலே எப்பொழுது இறைப்பிரசனம் தங்கி இருக்கணும். முதலாக நாம் ஆண்டவருடைய ஆலயம், மரியனே ஆலயமா இருந்தாங்க, இறைப்பிரசனம் தங்கி இருந்தது. எப்பொழுதும் அவங்க துதியின் மகளா வாழ்ந்தாங்க. நம்மளையும் இறைப்பிரசனம் தங்கி இருக்குது. நாமளும் ஆண்டவரை துதித்து போற்றுகிற பிள்ளைகளாக, துதியின் மூலம் வல்லமை பெற்ற பிள்ளைகளாக நம்ம மாறுறோம். நீங்க உங்களுக்கு கேட்டும் கிடைக்காத காரியங்களை துதிச்சு பாருங்க. சும்மா அப்படியே ஒப்பு கொடுத்து துதிங்க. அது எப்படி நாளடைவில் ஆண்டவர் அதை தகர்த்து எறிஞ்சிட்டு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறான்னு நீங்களே அனுபவிப்பீங்க. பிரைஸ் லார்ட். மூன்றாவதாக இறை வேண்டல் செய்யப்படுகிறது ஒரு ஆலயத்துல. ஒரு கோயில்னு சொன்னாக்க இப்ப நம்ம ஜெபம் எல்லாத்தையும் முடிச்ச பிறகு கடைசியா ஒரு பரிந்துரை வைப்போம், உணமளிக்க ஆராதனை வைப்போம், ஒரு விடுதலை ஆராதனை வைப்போம். இறை வேண்டுதல் அங்க செய்யப்படுகிறது. நம் பரிசுத்த மாதா மிக சிறந்த பரிந்துரையாளர். மகனே இவர்களுக்கு ரசம் இல்லைன்னு சொல்றாங்க, வேலையாட்களை பார்த்து அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. பரிந்து பேசுறாங்க மாதா, பரிந்து பேச எப்பொழுதும் தன் மகனிடம் இப்பவும் பரிந்து பேசுறாங்க. ஏன்? அவங்க பாவிகள் மேல மிகவும் ஏக்கம் கொண்டவங்களா இருக்கிறாங்க மாதா. பாவிகளை மீட்க தன் மகன் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் வீண் போக கூடாதுன்ட்டு மாதாவுக்கு அவ்வளவு ஆதங்கம். இந்த ரத்தம் வீண் போக கூடாதுன்ட்டு எப்பொழுது நமக்காக பரிந்து பேசி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் மாதாவை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்றோம். எந்த புனிதர்களுக்கும் மேலா நமக்காக பரிந்து பேசக்கூடியவங்க மாதா. சொல்ல போனா புனிதர்கள் எல்லாம் பரிந்து பேசவே முடியாது. வானத்துல போய் தூதர்களோட இணைந்து துதிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மாதா பல இடங்கள்ல காட்சி கொடுக்கறாங்க, பல காரியங்கள் சொல்றாங்கன்னா நம்மள மனமாற்றத்துக்கு அழைக்கிறாங்க. ஜெபம் செய்யுங்க மக்களேன்னு சொல்றாங்க, தபம் செய்யுங்க மக்களேன்னு சொல்றாங்க, குருக்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்றாங்க, அபார்ஷன் நடக்க ரத்த செலுத்துதலுக்காக நீங்க பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. பரிந்து பேசுவதே மாதாவினுடைய பணியாக இருக்கின்றது. அன்பாந்தவர்களே, அருள்நிலை ஜெபத்தினுடைய அருள்நிலை மரியை வாழ்க சொல்லும் பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். மாதா இயேசுசாமி உயிரோடு இருக்கும் பொழுதும் பரிந்து பேசினவங்களா இருக்கிறாங்க. கடவுள் மனிதன் காவியம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை மரிய வால்டோரா என்று சொல்ற ஒரு புனித எழுதியிருக்காங்க. அதுல அவங்க சொல்றது எப்படின்னு சொன்னா, இயேசுவின் வாழ்க்கையிலேயே மாதாவினுடைய பரிந்துரை இடைபடுதுன்னு சொல்றாங்க. முதல் உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன். 12 வயது இயேசுக்கு நடக்கும்போது சூசையும் மரியாளும் இயேசுவை எடுத்துக்கிட்டு தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க அவரை விருத்த சேதனம் செய்து ஒப்பு கொடுக்குறாங்க. அப்ப மாதாவும் சூசையப்பரும் திரும்பிடுறாங்க. இயேசு என்ன செய்யறாரு? கோயிலே அங்க தங்கிடுறாரு. இவங்க பிள்ளைய காணோன்னு திரும்பி போறவங்க 3ஆம் நாள் ஆலயத்துல பாக்குறாங்க. ஏன் மகனே எங்களுக்கு இப்படி செய்திட்டீர் அப்படின்னு சொல்லி மகனை பார்த்து கேட்கறாங்க. இயேசுசாமி என்ன சொல்றார்? நான் என்னுடைய தந்தையின் வீட்டுல பிஸியா இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. இப்ப மாதா அங்க என்ன சொல்றாங்க? சொல்லல, வாயால சொல்ல, ஆனா என்ன சொல்றாங்க? கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீ கோயிலே இருக்க வேண்டிய பிராயம் இது இல்ல, இன்னும் உனக்கு நேரம் வரல அப்படின்னு சொல்லாம அவங்க சொல்லிட்டு மகனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க.
இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பொழுது நேரம் வரவில்லைன்னு சொல்லிட்டு மாதாவுக்கு முன்னுணர்த்துதல் பரிசுத்தாவியால கிடைக்குது. அப்புறம் 30 வயசு வரைக்கும் இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஞானத்திலும் அறிவிலும் கடவுளுக்கு மனிதனுக்கும் முன்பாக மேலும் மேலும் வளர்ந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். 30 வயசு ஆயிடுச்சு, பொதுப்பணிக்கு இறங்குறார். கானா ஒரு திருமணம். அப்ப மாதா என்ன சொல்றாங்க, ரசம் இல்ல, ஒரு புதுமை செய்யுங்க மகனே அப்படின்னு சொல்றாங்க. ஏசாமி அப்ப என்ன சொல்றாரு, என் நேரம் இன்னும் வரலையேம்மான்னு சொல்றாங்க. 12 வயசுல இன்னும் உனக்கு நேரம் வரலன்னு மகன்ட்டு சொல்லி அவரை பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த மாதா 30 வயசுல என்ன சொல்றாங்க, நேரம் வந்துடுச்சு, ஒரு பொறுமை செய்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். சிறந்த பரிந்துரையாளர். மாதாவுடைய சொல்ல இயேசுவால தட்டி கழிக்க முடிஞ்சதோ இல்ல, உடனே புதுமை செய்யறார். நேரம் வரலன்னு தெரிஞ்சுட்டு கூட புதுமை செய்யறார். அடுத்தபடியாக இந்த மரியா வாழ்த்தாரோடைய கதைப்படி எப்படி வரும்னு சொன்னா, அவங்களுடைய தரிசனத்தின்படி இயேசுவாமி இறந்து அடக்கம் பண்ணப்படுறார். என்னைக்கு, பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை 3 மணிக்கு இயேசு இறக்குறார். அடக்கலாம் முடியறதுக்கு இறக்குற 6 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. மாதா அதன் பிறகு மகன் உயிர்த்தெழுவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும், வெளிப்பாடு இருந்தது. அவங்க பரிசுத்தவாதியா இருந்ததால தேவனுடைய திட்டம் அவங்களுக்கு முன்னால தெளிவா தெரிஞ்சது. 3ஆம் நாள் இவர் உயிர்த்தெழுவாருன்ட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். மாதா உருக்கத்தோட பறந்து பேசிக்கிட்டாகிட்ட ஜெபிக்கிறாங்க, சீக்கிரம் மகனை எழுப்பி விடுங்க, சீக்கிரம் எழுப்பி விடுங்கன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். அப்ப என்ன நடக்குது, ஏசாமி ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கெல்லாம் உயிர்த்தெழுந்துட்டார். நாள் கணக்குக்கு 3ஆவது வெள்ளி சனி ஞாயிறு மணிக்கணக்கு கூட்டி பாத்தீங்கன்னா என்ன வரும், 48 மணி நேரம் தான் வரும். எப்படி, வெள்ளிக்கிழமை 6 மணிலிருந்து சனிக்கிழமை 6 மணி வரைக்கும் ஒரு 24 மணி நேரம், அந்த சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் இன்னொரு 12 மணி நேரம், 24 12 36 மணி நேரத்துல 72 மணி நேரம் 3 நாள். ஆனா இயேசுவாமி உயிர் தெழுந்தது 36 மணி நேரத்துல பாதி ஆக்கிட்டாங்க மாதாவுடைய பரிந்துரையால. பிரைஸ் தி லார்ட். மாதாவால கடவுளுடைய திட்டத்தை கூட மாற்றி அமைக்கிறதுக்கு அவங்களுடைய பரிந்துரையால முடிஞ்சது. நம்ம மாதாவை போல பரிசுத்தமா வாழும் பொழுது, மாதாவை போல இயேசு நம்ம இதயத்துல சுமந்து கொள்ளும் பொழுது நமக்காக பெரிய காரியங்களை கடவுள் ஆற்றுவதற்கு நமக்கு விருப்பமா இருக்கிறார். அதே மாதிரி நம்ம ஜெபிக்கும் பொழுது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லும் பொழுதும் மாதாவை போல பரிசுத்தமா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு மாதா பெரிய பரிந்துரையாளர். மத்தியஸ்த பிரார்த்தனை நீங்க நிறைய பேருங்க பரிந்துரை ஜெபம் செய்றீங்க. மாதா நமக்காக இருந்து எப்பொழுதும் இடைவிடாம பரிந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இரண்டாவதாக நம்ம ஒவ்வொருத்தரும் பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்க அழைக்கப்படுறோம். ஒரு பரிந்துரை குழுன்னு சொன்னா நாங்க எப்படி செய்வோம், திங்கட்கிழமை 1 மணி நேரம், காலை 6ல இருந்து 7 மணி வரைக்கும், செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை, ஒரு வாரத்துல அந்த இருக்கிற 7 நாளும் ஒரு மணி நேரம் ஒருத்தர் எடுத்துக்குவாங்க. அப்போ வாரம் முழுவதுமே நம்ம அந்த ஜெப சங்கிலியால இணைஞ்சிருப்போம். அதே மாதிரி உபவாசம் இருக்கிறது, திங்கட்கிழமை ஒருத்தவங்க உபவாசம் எடுத்துக்குவாங்க, செவ்வாய்க்கிழமை ஒருத்தர், புதன்கிழமை ஒருத்தர், வியாழக்கிழமை, இப்படி உபவாச சங்கிலியம் அப்படி அமைச்சிட்டு பாவிகள் மனம் திரும்ப, ரத்தம் சிந்துதல், போர் இந்த உலகத்துல இல்லாம இருக்கிறதுக்கு, வறுமை ஒழியறதுக்கு, இந்த உலகத்துல இருக்கிற லஞ்சம் ஊழல்கள் மறையறதுக்கு, இப்படி செயின் பிரேயர், சங்கிலி ஜெபம், சங்கிலி உபவாசம் இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உலக மீட்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. உலகத்தை பரிசுத்தப்படுத்துற பணியை நமக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருத்தரும் மரியாதை போல பரிந்து பேசி வேண்டல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. 4ஆவதாக பலி செலுத்தப்படுகிறது ஒரு கோயில். மரியணை ஒரு ஆலயம், அவர்களிலே பலி நிறைவேறியது. இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொன்னாங்க. 1:38 லூக்காவுல. உடனே அவங்க பலிக்கடாவா மாறிட்டாங்க. ஏன், கன்னியா இருக்கும் போதே குழந்தைய வயிற்றுல கருதரிச்சதால அவங்களை எத்தனையோ பேர் ஏசி பேசியிருப்பாங்க, விபச்சாரின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை கலால இருந்து கூட கொல்லணும்ட்டு திட்டம் இருந்திருக்கும், நமக்கு தெரியல. அவங்க போய் எலிசபெத்தை சந்திச்சு 6 மாசம் வரைக்கும் அங்க இருந்தாங்க. திரும்பி வரும்போது திருமணம் நடந்திருக்கும். அப்படி எல்லாம் முடிஞ்சது. வேதனைகளை அவங்க ஏற்றுக்கொண்டு தன்னையே அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. வேதனைகளின் பலியினால அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. இவங்களை பற்றிய தீர்க்க தரிசனத்தை சிமியோன் சொல்றார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 2:35. சிமியோன், வயதான சிமியோன் தேவாலயத்துல குழந்தை இயேசுவை மரியாவும் சூசையும் கொண்டு வர்றதை பாக்குறார். இதுதான் மீட்பர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அந்த குழந்தைய கையிலேந்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். இப்போது உமது அடியானை சமாதானத்தில் போகவிடும், இது கொண்டு வந்த மீட்பை என் கண்கள் கண்டுவிட்டன அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு மாதா பார்த்து என்ன சொல்றார், இந்த குழந்தை பலருக்கு எழுச்சியாகவும் வீழ்ச்சியாகவும் இருக்கும். இது எதிர்க்கப்படுகிற ஒரு அடையாளமா இருக்கும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். பிரைஸ் தி லார்ட். இப்ப மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் துன்பத்தினுடைய வரம். அந்த துன்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசு தன்னுடைய உடலில் அனுபவித்த வேதனைகள் எல்லாத்தையும் உள்ளத்தால் அனுபவிக்கிறாங்க. துன்பத்தின் வாள் அவருடைய இதயத்தை ஊடுருவி பாய்ந்தது. அதை அவங்க தியாக பலியா இயேசுவோட சேர்த்து ஒப்பு கொடுத்து உபரட்சகையாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் மாதாவை போல நம்மையே ஒப்பு கொடுக்க உயிருள்ள பலியா
ஜீவ பலியா நம்முடைய உடலை ஒப்பு கொடுக்க, நம்முடைய சிந்தனை சொல் செயல் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ரோமேத்திய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல உங்கள் உடலை உயிருள்ள பலியாக பரிசுத்த பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க, இதுதான் நீங்கள் செய்யற உள்ளார்ந்த வழிபாடு. நம்ம உடலை மரியனை ஒப்பு கொடுத்த பலியை போல நம்முடைய உடல் உள்ள ஆன்மாவை ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவதாக நம்முடைய உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்தணும். எபிரேயர் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க படிச்சுட்டே போறீங்கன்னு சொன்னாக்க, எப்பொழுதும் அவர் நமக்கு செய்த பெரிய காரியங்களை எடுத்து சொல்வதன் மூலம் இடைவிடாமல் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துவோமாக. எபிரேயர் 13, 15, 16 வசனங்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்துறோம். இறுதியாக நற்செயல்களை செய்யவும் பிறரோடு பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பலிகளையே ஆண்டவர் கேட்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப 16வது வசனம், எபிரேயர் 13, 16வது வசனம். நம்ம உடலை உயிருள்ள பலியா பரிசுத்த பலியா ஒப்பு கொடுக்க கேட்கிறார் ஆண்டவர். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இறைபுகழ்ச்சி பலி இடைவிடாமல் செலுத்தணும்னு கேட்கிறார். நற்செயல்கள் செய்கிற பிறருக்கு உதவக்கூடிய நல்ல பலியையும் ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார். மரியன்னை மகனை ஒப்பு கொடுத்தாங்க. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மையே ஒப்பு கொடுக்கணும். நமக்கு உள்ளதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஊழியத்துக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். சொத்து சுகம் இருக்கிறவங்க ஊழியத்துக்கு தாங்கிறதுக்கும் இறையாட்சியை கட்டி எழுப்பவும் சொத்து சுகத்தை நீங்க ஒப்பு கொடுக்கணும். உங்கள்கிட்ட உள்ளதை பலியிடணும், பிறருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆதி திருச்சிவில எல்லாத்தையும் வித்து பொதுவுல போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி பகிர்ந்து கொண்டாங்க. அது ஒரு பலி. இவ்வகை பலிகளையே ஆண்டவர் விரும்பி இருக்கின்றார். எபிரேயர் 13, 16 அப்படி முடிப்பார். எபிரேயர் காக்கியோன் அன்பாந்தவர்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஐந்தாவதாக ஆலயம் என்றால் அங்க பகிர்வு இருக்கும். தேவாலயத்துல திருவிருந்து பகிர்வு இருக்கு. பூசைக்கு வர்றோம், அங்க அப்பம் பிற்கப்படுது, இறைவார்த்தை உடைக்கப்படுது, பாவ மன்னிப்பு நடக்குது, திவ்யநற்கனை அவர் இயேசுனுடைய உடலும் ரத்தமும் பிற்கப்பட்டு நமக்கு உணவாக கொடுக்கப்படும் பகிர்வு நடக்குது. மரியன்னை தன்னுடைய ஏக சொத்து முத்துமாகி இயேசு கிறிஸ்துவை உடைக்கப்படவும் பிறருக்கு நமக்கு ஒப்பு கொடுக்கப்படவும் விட்டு கொடுத்தாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்க. இயேசுவை அவர் உடைக்கப்பட அனுமதிச்சாங்க. நாமும் நம்முடைய உடலை ஒப்பு கொடுக்கணும், நமக்குள்ள உள்ளதை பகிரணும். எப்படிப்பட்ட பகிர்வு? மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35 வசனம் முதல், நான் தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள், பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் உடுத்தினீர்கள், அகதியாயிருந்தேன் என்னை வரவேற்றீர்கள், வீடென்று இருந்தேன் எனக்கு புகலிடம் கொடுத்தீர்கள், நோயுற்றிருந்தேன் எனக்கு காண வந்தீர்கள், சிறுபிள்ளையாயிருந்தேன் எனக்கு எழுத கற்றுக் கொடுத்தீர்கள், அந்நியனாயிருந்தேன் என்னை வரவேற்றீர்கள். 7 விதமான இரக்க செயல்கள் செய்ய சொல்றார் ஆண்டவர். இப்படிப்பட்ட பகிர்வு ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியம். கூடி ஜெபிக்க வர்றோம்னு சொன்னா அது பகிர்வை கொடுக்கணும். திருப்பலைக்கு போறோம்னு சொன்னா அது பகிர்வை கொடுக்கணும். அன்பாந்தவர்களே, நிறைய ஜெப கூட்டங்களுக்கு போகும்போது காணிக்க பிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. ஆக்சுவலி இது செய்ய வேண்டியது. நாங்க தான் இங்க பைசாவே முன்வைக்க கூடாது ஊழியத்துலன்ட்டு நாங்க ஒரு உறுதியான முடிவுல நாங்க பைசா பிரிக்கிறது இல்லை. அது மெய்யாவே அது ஒரு கிறிஸ்துவ பண்பு. அது அன்பு காணிக்கை, லவ் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க, அன்பு காணிக்கை. அதை பிரிச்சு அதுக்கு வர்றத ஒரு குறிப்பிட்ட நற்செயல் செய்யணும். ஒரு மருத்துவமனையில் இருக்கிற ஒரு நோயாளிக்கோ, படிப்புக்கு உதவி செய்யும், பணம் இல்லாதால படிக்காம இருக்கிற ஒரு பிள்ளைய முன்னேற்றதுக்கோ, திருமணம் தடைபட்டு இருக்கிற ஒரு பிள்ளைக்காக நம்ம வாழ்க்கை வசதி இல்லாத ஒரு குடும்பத்தை முன்னேற்றவோ, கூடி ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் தங்களுக்கு உள்ளதை கொண்டு வந்து பகிர்ந்து மற்றவங்களை வாழ வைக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ ஜீவியம். அதுதான் ஆதி அப்போஸ்தலர் சபையில் நடந்தது. அங்க ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பிரியமானபடி பகிர்வு மிகவும் முக்கியம். சும்மா பூசைக்கு போய் கிறிஸ்தன் சரின்னு சொன்ன உடனே ஆமேன் நாசினிட்டி வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம 2 வாரங்கள் பூசை முடிஞ்சுன்னு சொன்ன உடனே எந்த விதமான ஒரு நமக்குள்ள ஒரு என்ன சொல்றது, நம்ம எதையோ கொடுத்துட்டோம், எதையோ கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், எதையோ நம்ம இழந்த ஆண்டவருக்காக ஒரு உணர்வு இல்லாம நம்ம பலி செலுத்தக்கூடாது. நம்மையே நம்ம தியாகம் செய்யணும், நம்மையே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், பகிரணும் நமக்குள்ளத. அதுதான் உண்மையான பகிர்வு. மாதா இன்னைக்கு நம்மளை பார்த்து அவங்க எப்படி பரிசுத்த ஆலயமாக இருந்தாங்களோ அப்படியே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆலயமாக இருக்க அழைக்கின்றாங்க. பரிசுத்த ஆலயமாக இருப்பது என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்கணும், மாதாவை போல அருள் நிரம்ப பெற்றவங்களா இருக்கணும், அவங்கள போல பரிசுத்த ஆவியினால் நிரம்ப பெற்றவங்களா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆலயமா இருக்கிற இடத்துல என்னென்ன காரியங்கள் நடக்குது? ஒரு ஆலயத்துல முதலாக இறை பிரசன்னம் இருக்குது, இரண்டாவதாக ஆராதனையும் துதியும் நடக்குது, மூன்றாவதாக இறை வேண்டல் நடக்குது, நான்காவதாக பலி செலுத்தப்படுகிறது, ஐந்தாவதாக பகிர்வு நடைபெறுது. எனக்கு அன்பானவர்களே, வெறிச்செய்தி கேட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இதயத்துக்குள்ள நுழைஞ்சு நான் ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயமா இருக்கிறேனா, இறை வார்த்தை எனக்குள்ள கருக்கொண்டு நான் போய் நான் கேட்ட இறை வார்த்தையும் நான் அனுபவிச்ச இறை பிரசன்னத்தையும் பிறரோட பகிர்ந்து கொடுக்கிறேனா,
என்னையே நான் தியாகம் செய்யறேன் பிறருக்காக சிந்திங்க. அந்த உணர்வோட கடந்து போங்க. உங்களுடைய வாழ்க்கை மரியனை வாழ்க்கையை போல மாறும். நீங்களும் இயேசுவை பிறருக்கு ஈண்டெடுத்து கொடுக்கிற மக்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அன்பு செய்கிற இயேசு சுவாமி, உம் அன்னையை நாங்கள் இந்த நேரத்திலே கண் முன்பாக வைத்து எப்படி அவர்கள் ஒரு ஆலயமாக வாழ்ந்தார்கள் என்று தியானித்தோம். நீதிமான் பனை போல் செழித்தோங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமம் வல்லமை உள்ள கோட்டையாம். நீதிமான் அதற்குள்ளே நுழைய அவன் அங்கே செழித்து வளர்கிறான் என்று சொல்லி ஞானியானவர் சொல்கின்றார். இயேசு சுவாமி, முதிரை வசனத்தினாலே ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் உள்ளம், உடல், ஆவி, ஆன்மா முழுவதும் உமக்கு சொந்தம். நாங்கள் நீர் விரும்பி தங்கும் பரிசுத்த ஆலயம். இந்த ஆலயத்திலே இயேசுவே உமது பிரசன்னம் எப்பொழுதும் தங்கியிருக்கும். வாக்குத்தத்த பேழை மீது தவழ்ந்த மேகத்தைப் போல, மரியனை மீது இறங்கிய பரிசுத்தாவினுடைய வல்லமையைப் போல எங்கள் மீதும் பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கும்படியாக நீர் கிருபை செய்யும். பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட நாங்கள், இறை பிரசன்னத்தால் நிரம்பிய நாங்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து புகழ்ந்து பாட வேண்டிய கிருபையை தாரும். அங்கே பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எங்களையே உடைத்து பிறருக்கு காணிக்கையாக நாங்கள் ஒப்பு கொடுத்து பகிர்ந்து வாழ எங்களுக்கு கற்றுக்கொடும். இயேசு சுவாமி, உம்மோடு கூட இணைந்து கல்வாரி சிலுவை பலியை நிறைவேற்ற வேண்டிய மேலான கட்டத்திலும் உமது அன்னை உம்மோடு கூட இணைந்திருந்தது போல எங்கள் வாழ்க்கையின் ஒரு நிமிடமும் உம்மோடு இணைந்து பரிசுத்த பலியாக, உயிருள்ள பலியாக, உமக்கு உகந்த சுகந்த நறுமணமுள்ள பலியாக எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆலயமாக மாற்றும். அங்கே நீர் எப்பொழுதும் குடியிருக்க வேண்டும் என்று உம்மை நாங்கள் அழைக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. குதூகல கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே நம் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நம் அன்பரின் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.